இந்த அரசியல் விமர்சனத்துல என்னோட எவ்வளவோ பெரியவங்க, மூத்தவங்க எல்லாருமே இருக்காங்க மக்களே. இருந்தும் இப்படி ஒரு ஸ்கீம போட்டு ஊர ஏமாத்திட்டு இருக்காங்க. யாருமே இத பத்தி பேசல. இது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சு தான் இதெல்லாம் ஆரம்பிக்கிறாரா? ஆரம்பிக்கல. எனக்கு தெரியல மக்களே. மக்களுடன் ஸ்டாலின் பார்த்தோன்னா, நெறைய கட் அவுட்லாம் பார்த்தோன்னா, உண்மைக்குமே இது நல்ல ஸ்கீம் போல, நல்ல திட்டம் போல அப்படின்னு சொல்லி எல்லாருமே நெனச்சுக்கிறாங்க. இதற்கு பின்னணியில இருக்கக்கூடிய அந்த டார்க் சைடு தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். மக்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த திட்டத்தோட மாற்று கருத்துக்கள் அல்லது இந்த திட்டத்துக்கு எதிரான விமர்சனங்கள் கூட இந்த வீடியோவுக்கு நீங்க டைட்டில் வச்சுக்கலாம். அதுதான் இந்த வீடியோல இருக்க போகுது. இந்த திட்டம் பத்தி ஏகப்பட்ட தகவல்களை நம்ம பேச போறோம். இந்த திட்டம், இந்த திமுக கவர்மெண்ட், அவ்வளவுதான் நம்ம நோக்கம். திமுக கவர்மெண்ட்டை பல இடத்துல விமர்சிக்கலாம், பல இடத்துல நம்ம ஆதரிக்கலாம். ஆனா அந்த திட்டம் அப்படிங்கிற இடத்துல நம்ம முழுக்க முழுக்க எதிரா நிக்கிறோம். ஏன் எதிரா நிக்கிறோம்? அந்த கேள்வியை என்கிட்ட கேட்டீங்கன்னா வீடியோ நெடுகிலும் உங்கள்கிட்ட அதை பத்தி தான் பேச போறேன். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, மக்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தோட நோக்கம் என்னவா இருக்குது? இந்த திட்டம் என்ன சொல்ல வருதுன்னா, நகராட்சி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அந்த வார்டு இருக்கு பார்த்தீங்களா, 6லேருந்து 10 வார்டு இருக்கக்கூடிய மக்களை ஒரு ஸ்கூல்லையோ அல்லது காலேஜ்லையோ அல்லது ஒரு மண்டபத்திலையோ ஒன்னா குழுமி அரசோட அலுவலர்கள் அத்தனை பேருமே அந்த சேவை சார்ந்த விஷயங்கள் அத்தனையுமே ஒரே இடத்துல இருக்குங்க. உங்க பிரச்சனை என்னவோ அதை போய் நீங்க சரி பண்ணிங்க. மின்சாரத்துறையில் ஆரம்பிச்சு காவல்துறை வரைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த 6லேருந்து 10 வார்டு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் இந்த இடத்துல உங்களுக்கான திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இங்க போய் உங்க குறைய சொல்லி மனு கொடுத்தீங்கன்னா அந்த மனுக்கு நாங்க நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவோம். 30 நாளுக்குள்ள இதை நாங்க முடிச்சிருவோம். மனு கொடுக்கும்போது மனு வாங்கிட்டோம்னு சொல்லி அந்த ஒப்புகை சீட்டை உடனடியாக கையில கொடுத்துருவோம். அந்த ஒப்புகை சீட்டை நீங்க கையில வச்சுட்டு 30 நாளுக்குள்ள உங்க பிரச்சனை நிச்சயமா தீர்ந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் ஸ்டாலின் அவர்கள் 18ஆம் தேதி இந்த திட்டத்தை ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க. இதோட பேர் என்ன? மக்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டத்தோட பேரு. இப்ப அடுத்ததான் நான் ஒரு திட்டம் கேட்கிறேன். முதலமைச்சரோட தனிப்பிரிவுக்கு மனு அனுப்பலாம்னு சொல்லி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு திட்டம் ஆரம்பிச்சாங்க. அதோட நோக்கம் என்ன? மனு வாங்கி மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறது தான். முதலமைச்சரோட அந்த தனிப்பிரிவு இருக்கு பாத்தீங்களா, அதற்கு இணைய வழியில புகார் அனுப்பலாம் அல்லது மனு அனுப்பலாம்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதோட நோக்கம் என்ன? மனு வாங்கி பிரச்சனையை தீர்க்கிறது தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா மனுநீதி நாள் ஒன்று தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. அதோட நோக்கம் என்ன? மனு வாங்கி பிரச்சனையை தீர்க்கிறது தான். மாவட்ட ஆட்சியர்கள் வாரந்தோறும் திங்கட்கிழமை மனு வாங்கி மக்கள் பிரச்சனையை தீர்த்துட்டு இருக்காங்க. அதோட நோக்கம் என்ன? மனு வாங்கி பிரச்சனையை தீர்க்கிறது தான். அது மட்டும் இல்லாம கிராமத்திலேயே மாவட்ட ஆட்சியர் தங்கி அந்த ஒரு நாள் முழுக்க அவங்க பிரச்சனை அத்தனையுமே தீர்க்கணும்னு சொல்லி ஒரு ஸ்கீமை சமீபத்தில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதோட நோக்கம் என்ன? மனு வாங்கி பிரச்சனையை தீர்க்கிறதா. இதுல கள ஆய்வில் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை நான் கொண்டு வரவே இல்லைங்க. கள ஆய்வில் ஸ்டாலின் அப்படிங்கிறது அரசு அறிவிக்கக்கூடிய திட்டம் களத்துல எந்த அளவு போகுதுன்னு சொல்லி கவர்மெண்ட் நம்ம அறிவிக்கிற ஸ்கீம் எந்த அளவு போகுதுன்னு சொல்லி தனியா செப்பரேட்டா ஒரு திட்டம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதை நான் இங்க கொண்டு வரல. இங்க நான் என்ன சொல்றேன்னா, மனு வாங்கி பிரச்சனையை தீர்க்கிற திட்டமானது ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சே 5 இருக்குதுங்க. இப்ப புதுசா மக்களுடன் ஸ்டாலின்ங்கிறது 6வது ஒரு திட்டம் தான். இங்க பிரச்சனைக்குரிய பகுதியா அந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடி சில அரசு அலுவலர்கிட்ட என்னால பேச முடிஞ்சுங்க. அவங்களாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் அவங்க போயிட்டே இருக்காங்க மனு வாங்குறதுக்கு. மக்களும் சரி இணையத்தில் கொடுத்துட்டோம், அங்கே கொடுப்போம், இங்கே கொடுப்போம், இங்கே கொடுப்போம், அங்கே கொடுப்போம்னு சொல்லி ஒரே பிரச்சனைக்கு மக்களும் 6-7 இடத்துல மனு கொடுக்குறாங்க. பிரச்சனை வாங்கக்கூடிய அந்த மனுவை வாங்கக்கூடிய அரசு அலுவலரும் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல. ஏன்னா மனு வாங்குறதுக்கு அவருக்கு ஏகப்பட்ட திட்டத்தில் அவர் பணிக்க வேண்டியது இருக்கு. அவர் போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி மனு கொடுக்குறவரும் பிரச்சனை தீரவே இல்லை. இங்கே கொடுத்து பார்த்தாச்சு வேலை ஆகல, அங்கே கொடுத்து பார்ப்போம், அங்கே கொடுத்து பார்ப்போம், அங்கே கொடுத்து பார்ப்போம்னு அவர் ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. மனுக்கள் அதிகமாயிட்டே இருக்கே தவிர பிரச்சனை தீர்க்கப்படுதா அப்படிங்கிறது தான் இங்க மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. ஆனா பிரச்சனை தீர்க்கப்படல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான பதிலா இருக்கு. இப்போ அப்படியே பேரலா முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மனு வாங்கிட்டு தாங்க இருந்தாரு. முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் ஒரு ஸ்கீமை செயல்படுத்தினாரா, ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் ஒரு டப்பா வச்சிருவாரு. அந்த டப்பாக்குள்ள மக்களை உங்க பிரச்சனை என்னவோ அந்த மனுவா போடுங்க, நான் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுறேன்னு சொல்லி அந்த மனுவை வாங்கினாரு. ஆட்சிக்கு வந்தபடியே உங்கள் தொகுதி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்தினாரு. அதுக்குன்னு தனி IAS அதிகாரியை போட்டாரு. அவங்க கண்ட்ரோல்ல அந்த மனு விஷயம் அத்தனையுமே ஒப்படைச்சாரு. ஸோ பிரச்சனை ஒவ்வொன்றா தீர்க்கப்பட்டு இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. 4 லட்சம் மனு வந்ததா சொல்றாங்க. 2,70,70,000 மனுக்கள் இப்போ வரைக்கும் தீர்க்கப்பட்டதா சொல்றாங்க. சோ முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து மனு வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த மனு வாங்குற ஸ்கீமானது தமிழ்நாடு அரசு எத்தனை உருட்டு வகையில செயல்படுத்துது அப்படிங்கிறத பார்த்துங்க. கிட்டத்தட்ட 7-8 வகை இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்ச என்னோட பெரியவங்க மூத்தவங்களுக்கு இன்னும் நிறையவே தெரியும். ஸோ இந்த மனு வாங்கிட்டு இந்த பிரச்சனை அத்தனையுமே தீர்ந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா தீரலை அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்குது. மனுக்கள் அதிகமாக வாங்கப்பட்டுட்டே இருக்கு. பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கவே இல்லை. மனு வாங்குற அதிகாரி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்காரு, மனு கொடுக்குற மக்கள் ஒரு பக்கம் போயிட்டே இருக்காங்க. பிரச்சனை இப்போ வரைக்கும் தீர்க்கவே படலை. ஸோ ஒரு அரசு ஊழியர் அலுவலகத்தில் மொத்தம் 15 லட்சம் பேர் வேலை பார்க்க வேண்டியதா சொல்றாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் 11 லட்சம் பேர் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மேன் பவர் ஷார்டேஜ் அங்கே இருக்கு, மென்பொருள் ஷார்டேஜ் அங்கே இருக்கு. அந்த அரசு ஊழியர் முழுமையாக செயல்படுறதுக்கு ஏற்ற எல்லா விஷயமே அவருக்கு வழங்கப்பட்டா அவரே அந்த மனுக்கு தீர்வு பார்க்க ஆரம்பிச்சிருவாருங்க. அவரே அந்த மனுக்கு தீர்வு கொடுக்க ஆரம்பிச்சிருவாருங்க. இதை கூட விட்டுருங்க. இந்த மனு விஷயத்தில் அந்த அரசு கூட சரியா செயல்படாமல் இருந்தாருன்னா எல்லா மாநிலத்திலும் ஒரு ஸ்கீம் அழகா அலௌன்ஸ் பண்ணி வேலை பார்த்துட்டு
எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலே அதை அனௌன்ஸ் பண்ணுங்க, தமிழ்நாட்டிலே அதை செயல்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம சமீபத்தில் கூட இந்த சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களை மையப்படுத்தி அந்த வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு அரசு ஊழியர்கிட்ட போய் நான் மனு கொடுக்குறேன், இத்தனை நாளுக்குள்ள இப்போ ஜாதி சான்றுனா 7 நாளுக்குள்ள எனக்கு கொடுக்கணும், பிறப்பு சான்று இருந்தால் 5 நாளுக்குள்ள கொடுக்கணும். ஒருவேளை 7 நாள்லயோ 5 நாள்லயோ அந்த அரசு ஊழியர் அதை எனக்கு கொடுக்கலன்னா அவரை நான் பனிஷ் பண்ணலாம், அவருக்கு தண்டனை கொடுத்து அபராதத்தோட நான் அவர்கிட்ட அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கலாம் அப்படிங்கிற ஸ்கீமை தமிழ்நாடு இல்லைங்க, இந்தியாவில் 20 மாநிலங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்குங்க. நம்ம இப்போ வரைக்கும் தினசா திட்டத்தை மாற்றி மனு தாங்க வாங்கிட்டு இருக்கோமே தவிர பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பகுதிக்கு போகவே இல்லை. மனு வாங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த முறை வந்து நம்ம மனு வாங்குறதுக்கு டிசைனாக திட்டம் பண்ணோம்னா பிரச்சனையை தீர்க்க யார் தீர்க்கிறது? மனு கொடுத்தவங்க எப்போதான் அந்த பிரச்சனை தீரும்? அடுத்தடுத்து டிசைனாக இன்னும் 15 திட்டம் நீங்கள் தீட்டினீங்கன்னா மனு கொடுத்தா பிரச்சனை தீரும் அப்படிங்கிற மக்களோட நம்பிக்கை சாகடிக்கப்படாதா? ஸோ இதுதாங்க இங்கே நடந்துகிட்டு இருக்கு. மனு ஒரு பக்கம் வாங்கிட்டே இருக்காங்க, பிரச்சனை தீர்க்கிற ப்ராசஸை செய்யவே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், மக்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறதும் ஒரு தினுசான உருட்டு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். அரசு ஊழியருக்கு என்ன தேவைப்படுதோ அந்த வளத்தை அவங்களுக்கு கொடுத்து முழுமையாக செயல்படுத்தி ஒரு மென்பொருள் டெக்னாலஜிக்கு ஏற்றபடி மாற்றி அப்போ அரசு ஊழியர் செயல்படலைன்னா நம்ம முன்னாடி சொன்ன 20 மாநிலத்தில் நடைமுறை இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாவே இங்கே எந்த பிரச்சனைக்கும் நாங்கள் மனு கொடுக்க தேவையில்லை. சம்பந்தப்பட்ட அரசு ஊழியரே எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுருவாரு. உங்களுக்கு வேலை கம்மியாக இருக்கும், ஒவ்வொரு தடவையும் மனு கொடுக்குற எங்களுக்கும் வேலை கம்மியாக இருக்கும், எல்லாமே சரியாக இருக்கும். அதை விட்டுட்டு சும்மா எப்போ பாரு ஒரு விளம்பரத்துக்காண்டி மக்களுடன் ஸ்டாலின், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் இந்த மாதிரி தினுசாக நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா விளைவு ஏமாற்றம் மட்டும்தான். பார்த்துட்டே இருக்க மாட்டோம், இந்த மாதிரி வீடியோவிலையும் நம்ம பேச ஆரம்பிப்போம். தொடர்ச்சியாக இங்கே அரசியல் அறியாமல் அகற்றப்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோங்க. அதை சொல்லிட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.